அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்கள் அவங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது கரு நன்றாக பதிந்து வளர என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ கரு நன்றாக பதிந்து வளராததற்கான காரணங்கள்லாம் முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை சரி பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சரியான ஊட்டச்சத்துள்ள உணவை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைக்கி நம்ம போகிற அவசரத்தில் குறிப்பாக பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் ஒரு 7:30க்கு கிளம்புனாங்கன்னா நைட் 8:30க்குள்ளே வராங்க. அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் அவங்களுக்கு சமைக்க முடியுமோ அதை மட்டும்தான் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணாலும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றாங்க. ஆனால் தேவையான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. இதனால் கண்டிப்பாக கருப்பதிஞ்சு வளரக்கூடிய தன்மை மாறுபடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கி டயட்டுங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் நான் பேஷண்ட்ஸ்கிட்ட பார்க்குறேன். என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நிறைய செய்கிறாங்க. நமக்கு என்ன சத்துப்பொருள் தேவை, நம்ம ஹார்மோன் எந்த ஹார்மோன்னால் இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்திருக்கு, அப்போ அந்த ஹார்மோனை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சத்துள்ள உணவு முறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு டயட் அப்படிங்கிற பேரில் பர்டிகுலர் டயட்டை ஃபாலோ பண்ணும் பொழுது அதுவே அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியதாக அமையுது. இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான மன அழுத்தம், யார்கிட்டனாலும் கோவப்படுறோம், நம்ம மாத்திரைகள் சாப்பிட்றோம், குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறோம், நம்மளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் பகல் பொழுது ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது பதிஞ்சு வளர்கிற தன்மையை பாதிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது ரொம்ப பேத்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கணவன்மார்களே சொல்லுவாங்க, டாக்டர் அவள் வேலைன்னு உட்காந்துட்டா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு காலையில் 8 மணிக்கு அவள் லாகின் பண்ணிட்டானா எந்திரிக்கவே மாட்டா, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் எந்திரிப்பா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் உடலை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல், தன்னுணர்வு இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கரு பதிஞ்சு வளர்றதுல நிறைய பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சரியான உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, நிறைய ஹார்மோன் மாத்திரைகளை எடுத்துக்கிறது, குறிப்பாக இந்த கருப்பை என்ன காரணத்தினால நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை, என்ன காரணத்தினால நமக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னு தெரியாமல் நம்ம நிறைய நல்ல ஹார்மோன் நமக்கு இருக்கும், அப்படி இருந்தும் நம்ம உடனடியாக பாப்பா வேணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்யும் பொழுது, அதிகப்படியான சத்துள்ள ஹார்மோன் மருந்துகளை எடுக்க முயற்சி செய்யும் பொழுது, குறிப்பாக இந்த ப்ரொஜெஸ்டின், கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது இந்த கரு பதிஞ்சு வளரக்கூடிய தன்மை பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இளம் பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக மெடிசன் சாப்பிடுவாங்க, நைட் மெடிசன் சாப்பிடுவாங்க, ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் விழிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில், மொபைல் ஃபோனில் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அது உங்களுடைய ஹார்மோன் சுழற்சியை பாதிக்கும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீன் டைம் உங்களுடைய ஹார்மோன்களை அதிகமாக பாதிக்கும், மன அழுத்தத்தை அதிகமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்ல சத்துள்ள உணவுகளை கண்டிப்பாக நேரத்துக்கு எடுத்துக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட மாட்டேன் டாக்டர், 12 o'clock டைரெக்டாக நான் லஞ்ச் போயிடுவேன், காலைல ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு போயிடுவேன்னா அது சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடையாது. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நல்ல புரதம் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும். காலையில் கம்பல்சரி 8 o'clockலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், லஞ்ச் ஒரு 1 o'clockக்குள்ளே சாப்பிட்ணும், நைட் ஏர்லி டின்னர் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கணும். இது ரொம்ப முக்கியம்.
ரெண்டாவது விஷயம் நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கரு நன்றாக பதிந்து வளரும். மூணாவது விஷயம், நிறைய ஊட்டச்சத்து, குறிப்பாக விட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, அதே மாதிரி ஜிங்க்கு, கால்சியம், செலீனியம், இந்த மாதிரி சத்து நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்தும் பொழுது மட்டும்தான் கரு நன்றாக கருப்பையில் பதிஞ்சு வளரும். தேவையான உறக்கம் கண்டிப்பாக தேவை. அட்லீஸ்ட் ஒரு 10:30க்கு பெட் டைமாக வச்சுட்டு காலைல ஒரு 5:30 வரைக்கும் ஒரு 7 ஹவர்ஸ் நமக்கு டீப் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். மன அழுத்தத்தை குறைக்கணும். தேவையான உடற்பயிற்சி செய்யணும். டிவியில், நம்ம லேப்டாப்ஸில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை குறைச்சிக்கிட்டு அந்த டைமை நம்ம வெளியே போயிட்டு இயற்கையான சூழலில் வாக்கிங், எக்ஸசைஸ், இந்த மாதிரி விஷயங்கள், மன அழுத்தத்தை உள்ளேயே வச்சுக்காம 2 பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுடைய கரு பதிஞ்சு வளர்கிறதுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணி கண்டிப்பாக வேலை பார்க்கும். உடற்பயிற்சியோடு சேர்ந்து சின்ன சின்ன யோக பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி கரு நல்லா பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். உணவில் மெக்னீசியம் சத்து நிறைந்த கீரை வகைகள், செலீனியம், ஜிங்க், இந்த மாதிரி சத்து நிறைந்த ஆரஞ்சு பழம் மாதிரியான விஷயங்கள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்த வால்நட், நிறைய கொட்டை வகைகள், வித்து வகைகள் எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஜிங்க், கால்சியம், செலீனியம், இது எல்லாமே கருப்பையில் நன்றாக பதிந்து வளர சப்போர்ட்டிவாக இருக்கும். டெய்லி நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஸோ நான் மாத்திரைகள் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன மாதிரியான மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் என் கருப்பையில் நல்லா பதிஞ்சு வளரும், அபார்ஷன் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அதே வகையில் நம்ம உணவு முறையிலையும் வாழ்வியல் முறையிலையும் கண்டிப்பாக நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான கர்ப்பம் தரித்து ஒரு நல்ல குழந்தையை நம்மளால் பெற்றெடுக்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.